ஹலோ வணக்கம் நண்பர்களே. கேமிங் லோகோ டிசைன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கேமிங் யூடியூபர்ஸ் பர்டிகுலர்லி அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஏற்கனவே சேனல் வச்சுருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை புது கேமிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லோகோஸை நீங்கள் ஈஸியாக 5 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே கூகுளுக்கு வந்துடுங்க. கூகுளில் DesignEvo அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க் DesignEvo.com, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த லோகோ ஐடியாஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இங்கே வந்துடுங்க. இந்த இடத்துல இந்த கேமிங் லோகோ அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் லோகோஸ் டிஸ்பிளே ஆகும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். மறுபடியும் மோர் லோகோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா லோகோஸ் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது DesignEvo ரொம்ப அருமையான ஒரு லோகோ டிசைன் டூல். இதை வச்சு நீங்கள் 5 நிமிஷத்தில் எந்த மாதிரியான ஒரு லோகோவையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் மட்டும் இல்லாமல் இங்கே பல டாபிக்ஸ் இருக்குது. வேறு டாபிக்ஸுக்கும் நீங்கள் லோகோ டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் லோகோ டிசைனை பற்றி நீங்கள் ஏதாவது மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. லோகோ டிசைன் டிப்ஸ்ன்றது பார்த்திங்களா, இவங்களுடைய ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் படிச்சிங்கன்னாவே நீங்கள் லோகோ டிசைனர் ஆகிடலாம். அதாவது ஒரு நல்ல லோகோ டிசைனர் ஆகிடலாம். ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் அப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் ஃப்ரீ தான். ஸோ இதுக்கு எதுவும் பேமெண்ட் எல்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே ஃபேஸ்புக் அல்லது கூகுளை வச்சு சைன் அப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் இமெயில் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபான மெத்தடு. ஸோ நானும் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று டைப் பண்ணிக்கலாம். சைன் அப் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் அடுத்தது பிளாகர் ரைட்டர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது கன்ஃபார்ம் நவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எந்த ஆப்ஷனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுடைய ஜிமெயிலுக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இங்கே கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் ஹியர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு புது டேப்பில் நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்துல கேம்னு சர்ச் பண்ணுங்கள். கேம் அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான லோகோ, அதாவது கேமிங் ரிலேட்டட் லோகோஸ் லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த லோகோஸ் எல்லாம் கூட இந்த இடத்துலையே உங்களுக்கு கிடைக்கும். இது லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 318 கேமிங் லோகோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ 300க்கும் அதிகமான ஒரு லோகோஸ், அதாவது பர்டிகுலர்லி கேம் அப்படின்ற கான்செப்டுக்கே இருக்குது. ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் ஆகுது லோட் ஆகிறதுக்கு, உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து. ஸோ லோட் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ இதில் நமக்கு ஏதோ ஒரு லோகோ பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோகோ எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒன்று நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். அல்லது இதே போல் இருக்கிற வேறு சில லோகோஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிமிலர் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிமிலர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் இருக்கக்கூடிய லோகோஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ மறுபடியும் நம்ம இங்கே வேறு ஒரு இடத்துல இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். சிமிலர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சிமிலர் லோகோஸை வந்து அதை டிஸ்பிளே பண்ணிகிட்டே போகுது. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு லோகோ நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இது போல் கஸ்டமைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐகான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் லோகோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப சுலபமான ஒரு டூல் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ ஐகான்ஸ் வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. டெக்ஸ்ட்டு, ஷேப்ஸு, பேக்ரவுண்ட், அவ்வளோதான் 4 ஆப்ஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் லோகோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகோ நேம் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய கம்பெனியினுடைய லோகோ போட்டுக்கலாம். சரி, லோகோ நேம் டைப் பண்ணிக்கலாம். CKTன்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இப்படி டைப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐகான் இருக்குது. பார்த்திங்களா, இந்த ஐகானுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்குது. கலர்ஃபுல்லும் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேம் ரிலேட்டட் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ கேம்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமிங் ரிலேட்டடு நிறைய ஐகான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு லோகோ நமக்கு தேவை, ஐகான் நமக்கு தேவை அப்படின்றப்ப ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐகான் இங்கே வந்துடும். ஸோ இந்த ஐகானை வந்து நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வரட்டும். இதை கலர் மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், பிக்க கலர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கலரை மாற்றிக்கலாம். இது போல் இதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கிறேன். இது போல் இங்கே வச்சிடலாம். கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கட்டும். இந்த CKTயை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த கேமர்ஸை இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில இது போல் இருக்கிற ஷேப்ஸ் கிடைக்குது. அப்படியே பேட்ஜஸ்ன்னு இருக்குது, டெக்கரேஷன் இருக்குது. இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா பார்க்குறேன். ஸோ இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க, என்ன இருக்குது பார்ப்போம். ஒரு க்ரௌன் இருக்குது. இந்த க்ரௌனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த க்ரௌன் இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கலரை கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது வேறு என்ன செய்யலாம்? இது போல் ஏதாவது ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஷேப்பை கொண்டு வந்து இங்கே வச்சுடுறேன். இது ஒரு கலரை போட்டுருவோம். கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். இதையே வந்து காப்பி பண்ணிடலாம். Ctrl+C Ctrl+V பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து மிரர் ஆப்ஷன்லாம் இங்கே இருக்குது. இது போல் கொஞ்சம் கலரை மாற்றிடுறேன். இது போல். ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைன்ஸ் இருக்குது. இது போல் லைன்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம்.
லைனை கொண்டு வந்து இங்கே வச்சு பார்ப்போம். சாரி, ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அன்டூ பண்ணிடுங்க. இங்கே சாலிட் ஷேப்னு இருக்குது, அவுட்லைன் ஷேப்பு, பேனரு, இது போல் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரேடியன்ட் கலர் போட்டுக்கலாம். ப்ளெயின் கலர்ஸ் வேணும்னா இந்த இடத்துல இந்த போட்டுக்கலாம். இது போல் ஃபைனலி நீங்கள் இந்த லோகோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து க்ளவுட்லேயே கூட சேவ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இந்த சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இது எனி டைம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த இடத்துல வந்து அவங்க அந்த ப்ரைஸிங்லாம் காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் பெய்டு வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷன் பர்டிகுலராக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். 5000 பிக்சல்ஸ், அப் டு 5000 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் வந்து இங்கே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போகலாம். டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜி இருக்குது, லைஃப் டைம் சப்போர்ட்டு, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயில் வந்து ஒரு 300x300 பிக்சல் தான் உங்களுக்கு ஃப்ரீ லோகோ கிடைக்கும். பட் 300x300 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த யூடியூப்பு போல் இந்த சோஷியல் மீடியாக்களுக்கெல்லாம் அதுவே போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த டவுன்லோடு லோ ரெசல்யூஷன் ஃப்ரீ லோகோ அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். டவுன்லோடு லோ ரெசல்யூஷன் ஃப்ரீ லோகோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல வந்து அவங்க கிரெடிட் கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது மூலம் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் அண்ட் அக்ரி அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லோகோ வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து எந்த வாட்டர் மார்க்கும் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து லோ ரெசல்யூஷன். ஸோ இப்போ இது எங்கே டவுன்லோட் ஆகிருக்கு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருவோம். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து ஜேபெக்காகவும் இருக்கும், இன்னொன்று வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 300x300 பிக்சல் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ பெருசாக வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கிளியர் இருக்குது. ஸோ இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து இந்த சைஸ் போதுமான சைஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் யூடியூப் லோகோ தேவை, அல்லது ஒரு ஃபேஸ்புக் லோகோ போடணும், ட்விட்டருக்கு லோகோ போடணும், அதுக்கெல்லாம் வந்து 300x300 பிக்சல் போதுமான சைஸ் தான். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய லோகோ நீங்கள் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் எடுத்து ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது இவங்களுடைய பெய்டு பிளான்ஸை வந்து ஏதாவது ஒன்று இது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹையர் ரெசல்யூஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோகோ மேக்கருடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் அதை லோகோ வந்து ஒரு தடவை ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.